எல்லாத்துக்கும் வணக்கங்க. திருச்செங்கோட்டிலேருந்து சதீஷ்குமார் பேசுகிறேங்க. நம்ம ப்ரீடு வந்து பார்த்திங்கன்னா டை பிளாக்கு. நம்ம ஃபார்ம் எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா திருச்செங்கோட்டு நாமக்கல் போகிற வழியில் ரயர்லிங் இடத்துல தான் இருக்குங்க. ஃபஸ்ட்டு விஷயம், இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் எல்லா வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நம்ம என்ன சொல்கிறோங்கிறது அந்த தகவல் முழுமையாக உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஒரு வீடியோ போகிறோன்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு தான் போகிறோம். ஏன்னா நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி தான் அப்டேட் பண்ணுறோம். அது பண்ணும்போது புதுசாக இருந்தாலும் சரி, ஆல்ரெடி ஃபார்ம் ரன் பண்ணிங்கனாலும் சரி, உங்களுக்கு ஒரு டிப்ஸ் இருக்கும். இல்லை அதை பார்த்துட்டு ஒரு தப்பு இருந்தால் அது எங்களுக்கு சொன்னீங்கன்னா அது எங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க சொல்கிறது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இளங்குஞ்சு பராமரிப்புங்க. நிறையா பேர் கேட்டது வந்து அதே தான் கேட்டுட்டு இருந்தாங்க. நான் இது வரைக்கும் அது வீடியோ போடல. நான் எந்த மாதிரி பண்ணுறேன் அப்படிங்கிறத மட்டும் சொல்கிறேன். எனக்கு அது சக்ஸஸாக இருக்குது. உங்களுக்கு அது ஓகேனா நீங்கள் சக்ஸஸ் பண்ணீங்க. இல்லை அதில் ஏதாவது மாற்றங்கள் பண்ணணுன்னா சொல்லுங்கள், நாங்களும் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டே 1 இருந்து ஒரு 2 மந்த் வரைக்கும் மேக்ஸிமம் வந்து பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோழிக்கு வந்து அந்த எச்சம் கட்டுறது, அந்த ரெக்கை தொங்குறது நல்லாயிருக்கும், திடீர்னு குறுகி நிற்கிறது, ஜீரணம் ஆகாமல் போகிறது, அந்த மாதிரி பிரச்சனை தான் நிறையா இருக்குங்க இளங்குஞ்சுங்களில். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இளங்குஞ்சு பராமரிப்பில் ஷெட்டு பராமரிக்கணுங்க. ஷெட்டு பராமரிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பேட்ச் இறக்குனிங்கன்னா மறுபடியும் அடுத்த பேட்ச் இறக்கங்காட்டி அந்த இடத்த ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அந்த சானிடைஸ் நான் சொல்லியிருக்கேன். அந்த ஃபோட்டோ இந்த வீடியோவில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். அந்த சானிடைஸ் வந்து வாங்கி ஒரு டைம் சானிடைஸ் பண்ணிவிட்டு அந்த பேட்ச் இறக்குங்க. இறக்குனாலுமே 5 நாளைக்கு ஒருக்கா அந்த சிக்ஸ் இருந்தாலும் சரி, அது மேலே அதே சானிடைசர் வந்து 5 நாளைக்கு ஒருக்கா ரொட்டீனாக அடிச்சிங்கன்னா நோய் பரவல் வந்து அதிகமாக தடுத்துக்கலாம். அது போக 5 நாளைக்கு ஒருக்கா அடிக்கலாம். வாரம் ஒருக்கானாச்சு அந்த சிக்ஸ் இருக்கிற இடத்த வந்து அதனுடைய எச்சங்களை க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு பேட்சுக்கு பேட்ச் அந்த மணல் மாற்றி விடுங்க. இல்லை கொட்டையில் தான் விடுறீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாணம் போட்டு வலிச்சுட்டு மறுபடியும் அந்த சானிடைசர் மருந்து அடிச்சு விட்டு விட்டுருங்க. அந்த சானிடைசர் போட்டு வந்து இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதுதான் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அடுத்த விஷயம், முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, தண்ணி வைக்கக்கூடிய டப்பா தாங்க. அதாவது நம்ம கல்லில் வச்சோம்னா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரிங்கருக்கும் கல்லுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, கல்லில் வைக்கும்போது ஃபஸ்ட்டு விஷயம் சிக்ஸுங்க உள்ளே இறங்கி அந்த ஈரத்தில் விழுந்து சாவறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுபோக இளங்குஞ்சுகள் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, அதுங்களுக்கு வந்து எச்சங்கள் வந்து கீழே இது பண்ணியிருந்தாலும் அதுக்கு மிதிச்சுட்டு அந்த தண்ணிக்குள்ளே இறங்கும்போது அந்த தண்ணியில் வரக்கூடிய இன்ஃபெக்ஷன் கண்டிப்பாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று தண்ணிக்குள்ளே இறங்கி அதுங்க எச்சங்கள் இருந்துடும். அது மற்ற குஞ்சுங்க குடிக்கும்போது அதுங்களுக்கும் நோய் பிரச்சனை வரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு ட்ரிங்கரு, அந்த ட்ரிங்கரும் வந்து பார்த்திங்கன்னா நான் நிறையா ட்ரிங்கர் பார்த்ததில்ல. அதில் வந்து அதுக்குள்ளேயும் குஞ்சுகள் எச்சங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி ட்ரிங்கர் தான். அதுவும் ஃபோட்டோ அட்டாச் பண்ணியிருக்கேன், அதையும் பாருங்கள். இந்த மாதிரி ட்ரிங்கர் இருக்கும்போது அது குஞ்சுங்க அதுக்குள்ளே போய் இறங்குறதுக்கும் வாய்ப்பு இல்லை, அதுக்குள்ளே எச்சங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. நீட்டாக தண்ணி குடிச்சிக்கும். தண்ணி வச்ச வாக்கில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனால் இந்த ட்ரிங்கர் இந்த டைப் கிடச்சா யூஸ் பண்ணி பாருங்கள். இது வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா, வைக்கக்கூடிய தீவனங்கள் வச்சிங்கன்னா, காலையில் வச்சிங்கன்னா மறுபடியும் ஈவினிங் வந்து அந்த தீவனத்தை எடுத்துகிட்டு வேறு தீவனம் வைங்க. தீவனத்தை மேக்ஸிமம் டெய்லியுமே மாற்றி வைங்க. புதுசாக வைங்க. வச்ச தீவனம் நல்லாயிருக்கு, குப்பை இல்லாமல் இருக்குது அப்படின்னு அதையே வைக்காதீங்க. அதை எடுத்துகிட்டு புதுசாகவே தீவனம் வைங்க. இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் பண்ணும்போது அந்த குஞ்சுங்களுக்கு வந்து நோய் ஃபஸ்ட்டு தடுக்கிறதுக்கான முதல் இதுங்க. அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா, பொரிச்ச குஞ்சுங்களுக்கு வந்து மேக்ஸிமம் நீங்கள் பொரிச்சோடனே ஒரு கருப்பட்டியோ இல்லை நாட்டு சக்கரை தண்ணியோ 2 நாளைக்கு வைக்கலாம். ஆனால் வைக்கும்போது தண்ணி வந்து ரொம்ப ஜில்லுன்னு இருக்கிற தண்ணி பிடிச்சி வைக்காதீங்க. மோட்ரு ஓடிச்சினாலே அந்த தண்ணி சூடாக இருக்கும். அந்த மாதிரி சூடான தண்ணியே வச்சு வைங்க. இல்லை அப்படின்னாலும் நீங்கள் சூடு பண்ணி தான் வைக்கணுங்கிறதுலாம் இல்லை. நம்ம தண்ணி பிடிச்சி ஒரு 1/2 மணி நேரம் வெயில் அடிக்கும்போது ஒரு 8 இப்போ தான் மேக்ஸிமம் யாராவது 7 மணி 8 மணிக்கு மேலே தான் தண்ணி வைப்பாங்க. அந்த 7-8 மணிக்கு வெயில் அடிக்கும். அந்த டைமில் அந்த டப்பாவில் தண்ணி பிடிச்சி வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் வெயிலில் வச்சுட்டு வச்சிங்கன்னா கூட போதும். ரொம்ப ஜில்லுன்னு வைக்காதீங்க. அதை தவிர்த்துருங்க. இந்த மாதிரி வச்சு ஒரு கருப்பட்டியோ இல்லை நாட்டு சக்கரையோ போட்டு ஒரு 3 நாளைக்கு வச்சிங்கன்னா அதில் இருக்க அந்த மஞ்சக்கருவுகள் கரையிறதுக்கு அந்த குஞ்சுங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு மேலே பாருங்கள், அந்த எச்சம் கட்டுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி இதெல்லாம் வரதான். அதுக்கெலாம் வந்து என்ன பண்ணுறதுன்னா, டெட்ராசைக்ளின் பவுடர் இருக்குது. அது வந்து வீக்லி ஒரு 2 நாள் கூட வைக்கலாம். ஒரு 10 நாளைக்கு ஒருக்கா ஒரு 3 நாள் கண்டினியூவாக வைங்க. அது வந்து அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. அதுவும் இந்த ஃபோட்டோ அட்டாச் பண்ணியிருக்கேன். இதுதான் அது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டருக்கு 1 கிராம் அவ்வளோதான் போடணும். அதுக்கு மேலே போடாதீங்க. காலையில் வச்சிங்கன்னா சாயந்தரம் வரைக்கும் இருந்துட்டு குடிக்கிட்டோம், மறுபடியும் எடுத்துருங்க. அது மேக்ஸிமம் அது வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெக்க தொங்குற பிரச்சனை, அந்த சளி பிரச்சனை, எச்சங்கள் கட்டுற பிரச்சனை எல்லாமே தவிர்த்துடலாம். அந்த மாதிரி பண்ணிங்கனாலும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜீரண சக்தி எல்லாமே இருக்கும். ஒரு 10 நாளைக்கு ஒன்ஸ் 3 நாளைக்கு மட்டும் வைங்க. கண்டினியூ அதையே வைக்காதீங்க. அது ஆக்சுவலாக ஆன்டிபயோட்டிக் தான். ஆக்சுவலி நல்லா இருக்குது அப்படிங்கிறீங்க, இது யூஸ் பண்ண வேணாம். கொஞ்சம் குஞ்சுக்குள் குறுகுது, இது பத்தில் எச்சங்கட்டுது அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வைங்க. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இன்னொன்று நீங்கள் எந்த இடத்துல அடைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் நோட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நல்லா ஹீட்டாக இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப ஹீட் இல்லை, கோழினாலையுமே அணைஞ்சிருந்தாலும் காற்று அதிகமாக அடிக்கும்போது ரொம்ப கூலிங்கான காற்றுல அடிக்கும்போது குஞ்சுங்க குறுகும். அந்த டைமில் வந்து முடிஞ்சால் ஒரு குண்டு பல்பு ப்ரூடிங் மாதிரி விடையும் இருக்கட்டும், ஒரு 40 வாட்ஸ் ஒரு குண்டு பல்பு ஒன்று போட்டு விடுங்க. அதுவும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த குஞ்சுங்களுக்கு.
அதுக்கு மேலே இந்த ஜீரண சக்தி மற்றபடி நல்லா குஞ்சுங்க ஆக்டிவாக வரணும் அந்த மாதிரிலாம் எதிர்பார்க்குறீங்க வந்து பார்த்திங்கன்னா வைம்ரால் அந்த ஃபோட்டோ அட்டாச் பண்ணியிருக்கேன் அதுவும் இது வந்து நீங்கள் கொடுக்கலாம். அதாவது ஒரு 30 மாத கணக்கில் ஒரு 10 நாள் வைம்ரால் கொடுங்க, 20 நாள் கொடுக்க வேணாம். கண்டினியூவாக கொடுத்தீங்கன்னா அதனுடைய சிக்ஸோட க்ரோத்தும் நல்லாயிருக்கும், உங்களுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் வந்து நான் வைம்ரால் வந்து நான் ட்ரை பண்ணதில்லை, பட் நான் ஃப்ரெண்டு ஃபார்மில் பண்ணுறாங்க, அவங்க சொன்னனால உங்களுக்கு சஜஷன் பண்ணுறேன். ஏன்னா நம்ம அது பார்த்துருக்கோம் அவங்களோட ரிசல்ட்டும். அவங்க வந்து கறிக்கு பண்ணுறனால அதை யூஸ் பண்ணுறாங்க, பட் அவங்ககிட்ட வந்து ரிசல்ட் நல்லாயிருக்கு. அதை வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி கொடுக்கக்கூடிய தீனியில் வந்து பார்த்திங்கன்னா அரிசி வந்து அதிகமாக சேர்த்தாதீங்க. கோழிங்களுக்கு வந்து மொத்தமாகவே அரிசி வந்து சேர்த்தாதீங்க. அரிசி எவ்வளோ லோ குவான்டிட்டியில் முடியுமோ சேர்த்துங்க. அதே மாதிரி தீனிகள் போடும்போது நீங்கள் வாங்கி மொத்தமாக ஸ்டாக் வச்சு போகிறீங்க, அரிசி கம்பு மக்காச்சோளம் போடும்போது ஒரு தடவைக்கு ஒரு 2 தடவை 3 தடவை அலாசி போடுங்க, கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதில் ஏதாவது ஒரு கிருமி இல்லை பாக்டீரியாஸ் இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடிய இது இருந்தாலும் ஓரளவுக்கு கிளியர் ஆகிக்கும். அந்த மாதிரி நல்லா 2 தடவை 3 தடவை கழிஞ்சி நீட்டாக வச்சு கோழிங்களுக்கு போடுங்க. அதே மாதிரி 15 நாளைக்கு ஒருக்கா ஃபார்ம் ஃபுல்லாக சானிடைஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஒரு குஞ்சுலேருந்து ஒரு குஞ்சுக்கு நோய் பரவாது. ரொம்ப கோழி குஞ்சு குறி இருக்குன்னா அந்த குஞ்சுங்களை வந்து அந்த பேட்சிலிருந்து எடுத்து தனிமைப்படுத்தி அதுக்கு ட்ரீட்மெண்ட் பாருங்கள். முடிஞ்சால் வெட்டினரி ஹாஸ்பிட்டல் கொண்டு வாங்க, எல்லாம் கொண்டு வாங்க. ஆல்ரெடி ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன் உங்களுக்கு வந்து கோழிங்களுக்குலாம் எந்தெந்த மாதிரி மெடிசன்ஸ் கொடுக்கலாம் டே ஒன்லேருந்து அது லைஃப் டைம் வரைக்கும் எப்படி டிவார்மிங் பண்ணுறது, என்னென்ன வேக்சின் போடுறது எல்லாமே போட்டிருக்கேன். அதை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நான் சொன்னதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே, இப்போ நான் சொன்ன மெடிசன்ஸு, அந்த ட்ரிங்கர் டப்பா, நம்ம தீனி மாற்றக்கூடியது, இது எல்லாமே ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு குஞ்சுகள் வந்து 1 மாதத்துலேருந்து ஒரு 2 மாதம் வரைக்குமே அதிகப்படியான எந்த ஒரு இறப்புமே வராது. நான் இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுறேன். எனக்கு இதுக்கு மேலே சிக்ஸ் பராமரிக்கிறது வந்து எனக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு இதுவே போதுமானதாக இருக்குது. உங்களுக்கு இதில் போதுமான தகவல் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இறப்புகள் தடுக்கிறதுக்கான கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வேறு என்ன வீடியோ போடலாங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை பற்றி ஒரு வீடியோ போடுறேன். தேங்க்யூ.